ரவி ஓய் இங்க வாயா. என்னடா ஒடியில் ஒரு சின்ன கதை என் கதை. என்ன? டேய் ஆ என் மச்சனுக்கு மஞ்சா தண்ணி ஆஹா சரி. அப்படின்னா என் பொண்டாட்டிக்கு தங்கச்சின்னு சொல்லலாம். இது தெரியாத யாருக்கும் சரி மஞ்சா தண்ணின்னு எங்க மாமியோட பத்திரிக்கை வந்தது. சரி போய் தானே ஆகணும். ஆமா பின்ன அப்படின்னு என் வீட்டுக்காரி கூப்பிட்டேன். இத போல ஒரு தங்கச்சிக்கு மஞ்சா தண்ணியா என்ன வரிசை செய்யணும் ஏன்னா இவன் சொல்லி செய்துட்டா நாளைக்கு ஒரு சொல்லு நமக்கு இல்ல. ஆமா பின்ன அப்படின்னு அதுக்காக என்னன்னா என்னதா கடிச்சு தங்கச்சி என் தங்கச்சி ஆமா ஒரே ஒரு தங்கச்சி அவளுக்கு என்ன செய்யணும் 4 பவுன் போதும் 2 போகணும் தட்டு வரிச்சின்னு போகணும் தட்டு உள் பாவாடை எல்லாம் எடுத்துட்டு போகணும் உள்பாடா கம்மி உள்பட தட்டு வரிசை எடுத்துன்னு போகணும் போகணும் எடுத்துட்டோம் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டு மாமியா வீட்டுக்கு மாமியா வீட்டுக்கு போகணும்னா கொஞ்சம் தூரம் பஸ்ல போகணும். ஆமா பஸ்ல போய் கொஞ்சம் தூரம் இறங்கி குறுக்க காடு காட்டை தாண்டி போகணும். ஓ காடு தானே ஊர். ஆமா நடந்து போகணும். பஸ் ஏறணும் போய் இறங்கிட்டோம். நடந்து நடுகாட்டுக்கு போனோம். கொடி வெயில என் பொண்டாட்டி முன்ன போறா நான் பின்னால போறேன். நடுகாட்டு போன உடனே நடு காட்டுல போய் வீடு கீடு இல்ல கம்மியாச்சு போயா நடு காட்டுல போய் காட்டுக்காரன் முடிச்சு போட்டா கம்மியாச்சு. கரெக்டா சொல்றேன் காட்டுக்காரன் முடிச்சுக்கோன்னு சொல்றாரு. அப்படிங்களா? அது சொல்லல ஆமா ஆமா தெரிஞ்சுக்கத்தான் தாதா எனக்கு இனிமா வவுத்த வலிக்கிறேன் அவளுக்கு தெரியுது. நான் அப்படி போய் உக்காந்துட்டு வரேன். அப்படி சொல்ல கம்மியாடி நீ எட்டு போய் கொஞ்சம் எதிர் வாட்டுமா நில்லு அப்படின்னா சரி இது இல்லாடி போய் உக்காந்துட்டு வாடி அப்படின்னு நான் கொஞ்சம் தூரம் போயிட்டேன். போன உடனே போய் வெளியே உக்காந்தா உக்காந்த இடத்துல காட்டுல தண்ணி இல்ல. ஆனா இருக்கிற இடத்துல சுத்தம் பண்ணிக்குமா அப்படின்னு உக்காந்த இடத்துலயே ஆவாரம் செடி இருந்துக்குது. ஆவாரம் செடி உடைச்சா தொடச்சா போட்டு வந்துட்டான். ஐயோ 2 பேரும் மின்னு போயின்னே இருக்கிறோம். எங்க எதிர்க்க அவங்க ஆம்படியா முன்னாடி 2 பேரும் வர்றாங்க. அவங்க எதுக்கு வர்றாங்கன்னா எங்க எதிர்க்க ஆவாரம் பாட்டை வெட்டி சுண்டாம சொல்றவங்களாட்டு இருக்குது அவங்க. ஓ இந்த அறுபது காலனிகார் ஆமா அப்படின்னு சொல்லு. அவங்க தான் பாரு நேரா என் பொண்டாட்டி எங்க வெளியே உக்காந்து தொடச்சு போட்டாலும் அந்த ஆவரணத்தை போட்டாங்க அங்க போயிட்டாங்கடா தம்பி. ஆவரம் பட்ட வெட்ட. ஆமா பட்ட வெட்ட போனாங்களா அத பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு கோபம் வருது பாரு. வராது. ஐயோ 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 செய்யும் தொழில தெய்வம்னு சொல்லுவாங்க. ஆமா நாம இதை நம்பிதானே காலமெல்லாம் பட்ட வெட்டின்னு போறோம் சுண்ணாம சொல்றோம். இதை வச்சுதான் நாம ஜீவன் நடத்துறோம் உழைக்கிறோம். நம்ம இது கொலை தெய்வம். ஆமா சாமி ஆவாரம் செடி இத போல அசிங்கப்படுத்திக்கிறாங்களே பேனுட்டு இவங்க சும்மா விடக்கூடாது. நம்ம எதிர்க்கு போறாங்க பாரு அவங்களதான் இருக்கணும் அப்படின்னு தம்பி 2 பேரும் கத்தின்னு ஓடியாராங்க. யோ யோ நில்லுங்க அப்படின்னு நின்னோம். என்ன ஏதுன்னு கேட்டோம். இத போல ஆவாரம் செடியாண்ட பேனுட்டு தொடச்சு போட்டது நீங்க தான் கிடையாது யாரும் இல்ல. இதுக்கு பதில் சொல்லிட்டுதான் காட்டை தாண்டி போகணும். குல தெய்வம் எங்க சாமி அப்படின்னு புடிச்சுக்கினாங்க. கெஞ்சுறேன் கதமாடுறேன் என்ன சொல்றேன் என் சாமி அசிங்கப்படுத்திட்டேன் இது பதில் சொல்லிட்டு போங்க அப்படின்னாங்க. ஓஜனை பண்ணணும் சரி எப்படி போய் தான் தப்பிக்கணுமே. ஆமா அப்படின்னு ஐயா உங்க சாமி ஆவாரம் செடி எங்க சாமி இதே காட்டுல இருக்கு. ஓ நான் காட்டுறேன் அதே போல நீங்க அசிங்கப்படுத்துறீங்க பேனுட்டு சரியா போட்டோம் அப்படி சரி கட்டி போயிடுவோம். அப்படி காட்டி அவங்க சாமியா அப்படின்னு துடிக்கிறாங்க. ஆமா ஐயா என் சாமி அம்மா சீக்கிரமா கிடைக்காது தேடி ஆமா கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அதுக்குள்ளே போய் தேடி நீங்க போய் பேன்ட்டு வாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இவங்க 2 பேரும் போறாங்கடா தம்பி. ஆமா 2 பேரும் போய் உக்காந்துட்டு வந்தாங்க. அதுக்குள்ளே கண்டுபிடிச்சு வச்சுட்டு என் சாமி கிடையாது கிடையாதுடா கிடையாது அதெல்லாம் இல்ல கருப்புணு கசடா தெரியுமா? ஓ ஆமா பட்டா போதும் கை நம்ம அரிக்கும் தடுத்து வீங்கிடும். ஆமா
அதை கண்டுபிடிச்சிட்டேன். அப்படி திருட்டா இருந்து ஆமா 2 பேரும் எட்டு காட்டணும். இதுதான் என் சாமி, என்ன பண்றோம் பண்ணிங்க அப்படின்னு 2 பேரும் புட்டியா புடிச்சு அருவால இப்படி அடிச்சாங்க பாரு. அரிஞ்சு தம்பி இப்படி தொடச்சாங்கள தேய்ச்சிக்கிறாங்க. அப்புறம் பின்ன எகிரி எகிரி குதிக்கிறாங்க. சாமி பொல்லாத சாமி அடக்கியா அடக்கியாங்க. என் சாமி பொல்லாத சாமி. அம்மா சீக்கிரமா அடங்காது. இதுக்கு முப்பூசம் கொடுக்கணும். ஆடு பன்றி கோய் ரத்த காவு கொடுத்தாதான் அடங்கும். நான் சொன்னேன் நான் எங்கயா போறது அப்படின்னாங்க. சரி விடு அப்படின்னு சரி வீட்டுக்கு போய் ரத்த காவி எப்படின்னா காட்டணும். அப்பதான் அடங்கும். ஒரு கோய் ஒண்ணு பிடிச்சிக்க. வரும்போது அம்மா வக்கீல் பிடிக்கணுவா அப்படின்னு போனா வக்கீல் எடுத்துட்டு வந்தான். கொளுத்துறான். கொளுத்துற உடனே சாம்பல் ஆயிடுச்சு. அப்புறம் அப்படி கோய கொடுத்தான். நாட்டு சாவல். நான் என்ன பண்ண ஒரு நகத்தை வெட்டினேன். ரத்த காவை தானே கொடுக்க போறோம். போய் அறக்க போறான். ரத்த காவை கொடுத்து அப்படி ரத்தம் அந்த சாம்பல் விட்டு சொல்லிட்டு அப்படியே மூத்திரத்தை விடு அப்படின்னு 2 பேரும் மூத்திரத்தை விட்டாங்க. அப்படியே குழப்பி அப்படியே வாரி அப்படி ஒத்திங்கடா அப்படின்னு வாரி வாரி ஒத்த ஒத்த சூட்டுக்கு சூட்டு அப்படியே தண்ணி போகுது. அப்பா இப்பதான் உங்க சாமி அடங்கிச்சு அடங்கிச்சு அடங்கிச்சுன்னாங்க. சுத்தமா அடங்கி போச்சா? போ வேலைக்கு நீ போ, ஏன் வேலைக்கு நான் போறேன் அப்படின்னு மஞ்சள் தண்ணிக்கு போடணும். 4 கோட்டர் வாங்கலாம். போய் அறத்தான் வரத்தான் மஞ்சள் தண்ணிய பாக்குறான். கல்லாட்டம் நடக்குதாங்க குடிச்சிட்டு மஞ்சள் தண்ணி கல்லாட்டா பண்றான். பம்பாச்சா உடுக்காச்சா சாம்பாட்டு பண்ணா எங்க மருந்து வரும். மருந்து ஓ மூஜாரி மாதிரி வரும். பம்பாச்சா பம்பாச்சா சாமி வரும். ஓ அவர நடி காசி அழுகாரு. ஓ சாமி வந்தா சரி நீ ஒண்ணே விட்டுரு. சாமி வந்தா என்ன ஆர்டர் பேர் இதுதான்டா வந்தா நமக்கு என்ன குடிப்பாங்க தான் இது. அங்கதான் உக்காளுக்கு அங்க புடிப்பு இல்லையாட்டுங்க. பம்பாச்சா உடுக்க அடிச்சா பாது சாமி வரும். இதான் பம்ப உடுக்க. என்ன உடுக்க அடிக்கிறீங்க யாரு கண்டா? என்னடா சாமி வருது மேல வந்து பாக்குறியா? என்ன சாமி வருதுன்னு உன்னை கேட்டேன். என் பேர்ல மதுரை வேற வரும். மதுரை வேற இல்ல பாத்துன ஊரு வரும். குட்டிக்கார சாமி அதுக்கு நான் இல்ல சாமி நான் பாப்பேன். உண்மையான சாமி வருது ஏன் மேலயா? ஏன்னா தடி வீரம் வரும். ஒக்காளுக்கு கொண்டு போய் கொடுத்து தடிய ஒக்காளுக்கு தடி வீரம் கொண்டு போய் கொடுத்து தடிய தடி வீரம் வருதா? தடி காட்டுறா ஒரு தடி. அம்மா ஆக்குலத்துல பம்பு பாட்டு பாடுறீங்க, சாமி பாட்டு பாடுறேன். பாட்டு மாத்தி பாடு. சின்ன பாட்டு பாடு. அழகைய மறந்திட்ட மலைய நூறு எல்லைக்கு அம்மன் போனால் வரம் கொடுப்பா.
அப்பஞ்சத்து 6 மாதம் என்ன போறேன் நான். ஆமா. அப்ப எங்க அப்பா எங்க அம்மா தாஜாத்த பிறகு பிறந்தாலும் எங்க அம்மாவை தானே பாராடுறேன். எதுடைய பிறந்தவ? எங்க அம்மாவை தான் பாராடுறேன். எங்க போனாலும் எங்க வந்தாங்களோ இந்த உருவத்தை உருவாக்கி விட்டாங்க பாரு. மகனே காலம் பூரா கத்திக்கினே கர்றானு போய் ஏன்னா காரியம் வர்றானு அவங்க தான் பாராடுறாங்க. எங்க அம்மாவை தானே பாராடுறேன். விட்றான் ஏன்னு கேட்டா அவன் நல்லவனுக்கு பிறந்தா எல்லாரும் கூப்பிட்டு குரலுக்கு வருவான். அவனுக்கு தட்டுல போட்டு வச்சா பத்தாதுன்னு கண்டனுக்கு போறத கம்யூனிட்டி பசங்க தொட்டிலே கரைச்சு விட்டேன். பனி செலவு மேல் செலவு விட்டு எங்க போய்க்கிறான் தெரியல. இன்னைக்கு ஆனக்காது 1000 குச்சி கட்டி கை விட்டு மொத்தம் விட்டு கம்பி விட்டு சின்ன மலை வர தண்ணி மலை இருக்கிறேன். பள்ளி பெற்று பங்கு மன நாய மூச்சு பகை பாரு. அவங்க நாங்களாம் தட்டுல சாப்பிட்டோம். தொட்டில் சாப்பிட உட்காந்துக்கிறான் மாசம் மாதம்னு அவன் தலை விட்டு போயிட்டு வந்துட்டான். கொட்டிலே விட்டான். யாரும் இல்ல வயிறு பாவம். அவன் தலை விட்டு போயிட்டு வந்துட்டான். வாங்க வாங்க மேல வா ரவி வாங்க வணக்கம். தொட்டிலே விட்டவன் அதான் தலை தேடி போயிட்டான். நீ ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போட்டுக்கிற? ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போட்டுக்கிறேன் இல்ல ஒரு பெனாத்தி நடக்கிறேன்? 2 நாள் போறீங்க. என்னது ஓம் சக்தி கோயிலுக்கு போட்டுக்கிறேன்றா? ஆமா அது கூட பிள்ளையா போனாலும் ஓம் சக்தி கோயிலுக்கு போடல பராசக்திக்கு போடுறோம். அம்மா ஓ பராசக்தி கோயிலுக்கு போட்டுக்கிறேன். அம்மா ஓம் சக்தி ஓம் சக்தி மாலை போட்டா கொஞ்சம் அடக்க உடக்கமா சுத்த பத்தமா இருக்கணும்னு பேரு. நீ இருக்கு விடுறீங்க மாலை காய்ச்சி போட்டு நீங்க கல்பிக்கினே மன்மத அழகு ஒரு அழகு கூப்பிட்டு சீண்டிக்கினே பத்திரி பராசக்தி உத்திமி ஓம் சக்தி. நீ சொன்னாலும் சொல்லலாம் பத்திரி பராசக்தி தான். அம்மா ராசாத்தி ஐயர் விட்டு பாப்பாத்தி. அம்மா பேயின பேய் காயின காயம். நீ பேயாதம்மா இனிமேல் தாங்காது ஒழுங்கு தாங்காது. பேஞ்சு வரையும் போய் நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? ஓம் சக்தி அப்படி வா வழிக்கு ஆரம்பம். நீ இல்லாத என்ன எப்படி தெரியுமா கேவலமா பேசுறாங்கடா. ஆமாண்டா ஆரம்பம். என்ன பண்ண? ஐயோ ஐயோ பாப்பா அழுதா? நான் ஒண்ணு பண்ணல. பாப்பாவுக்கு செவிலியாலும் உக்கால கலைஞ்ச என்ன பண்ண? அந்த நேரத்துல அது இந்த மாதிரி ராவல அழுது ஆயுது. அது எதுக்கு அழுது ஆயுது? சரி நான் பிடிச்சு போறேன். என்னத்துக்கு விபதி பிடிச்சு
அப்படியே தூங்குது அப்படியே நாள் தாங்க என்னத்த பாத்தியமா பயிர்க்கிறா போய்தாட ஓடியான்ட்டு போற நீ சாவுக்கு போனாங்க 10 ரூபாய் செலவாகும் போவாத வந்தாலும் வந்துட்டாங்க போய்தாட சாவுக்கு போனா காய்ச்சி ஆகுமா காய்ச்சி முளைச்சாத்தானே யாரு வருவாங்க எப்படி சொல்ற ஒருத்தவங்களும் ஊருக்காரன் வரவே மாட்டான் சரி எனக்கு வர காய்ச்சி இல்லையா மாலை வாங்குறது காய்ச்சி இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஜென்மத்தை வச்சு ஒரு கலரையும் கறி ரவி அதெல்லாம் இருக்கட்டும் ஏழு மலை ஒடியா சரியப்பா என்ன மறைச்சு கிடக்குற காசு வச்சுக்கிட்டான்னு பாக்குறேன் சாவுக்கு போட்டு இதே கேட்க கொடுத்துருக்க மாட்டேன் நான் சாவுக்கு இது கூட அடமான சரிப்படி தான் வாங்கணும் வேணுமா எங்க விடுற மதியானத்திலே கிளப்புற வேணும் கூட போட்டு என்ன கிளப்பி வாட போலாம் மதியானத்திலே கிளப்புறேன் அங்க என்ன நடந்துன்னு தெரியும் நீ சொன்னா நாங்க நம்ப மாட்டாதான் நீ சொல்லத்தான் உண்மை கரெக்டா ஏன் வந்தா எதுக்கு வந்தான்னு எனக்கு தான் தெரியும் சரிவா இதுக்கு தான் வந்தமா எதுக்குதான் சரியப்பா போனால் போகட்டும் வார்த்தைகள் தேவை கிடையாது என்னடா முயற்சி நடக்கிறோம் நீ சரி போ ஏழுமலை நீ வந்தா வேண்டாம் எனக்கு பிடிச்ச மந்திரிடா நீ ஆமா நான் ஒரு ஆள் தான் அப்படியே பிடிச்சி அறுத்துக்குடுவேன் இன்னும் 2 நாள் போடுறேன் சரியப்பா வீண் வார்த்தைகள் தேவை கிடையாது சரி பார்த்தனையா இதே பெருத்த தேவசபை பெருத்த தேவசபை திருவாகிய மகாராட்சி கூட ஆட்சி வந்த சபை திருசபை இது என்ன ஊரு இதே விளந்துகிறாமோ விளந்தை நமக்கெல்லாம் தாய் திருநாடா இருக்கக்கூடிய இந்த விளந்தை நகரத்தில் இந்த இரவு எதற்காக தெருக்கூத்து அந்த சிவபெருமான் புதுசு ஆளு ஏற்பாடு செய்து குடமைக்கு கும்பாபிஷேகம் முடித்து மண்டல பூஜை 48 நாள் கைலாயமே பொறுப்பிடமாய் அமர்ந்தருளிய இதோ 2011 நேத்தித்த படத்தருளிய இதோ சிவபெருமானுக்காக ஆலயத்தை ஏற்படுத்தி குடமுழுக்கு கும்பாபிஷேகத்தை செய்து 48 நாள் மண்டல பூஜை முடித்து இதோ திருவண்ணாமலை மாவட்டம் பழையனூர் கிராமத்தில் இருந்து ஸ்ரீ ராதாகிருஷ்ண நாடக சபை கொண்டு வந்து ஓரிரவு தெருக்கூத்து ஆமா அங்க வந்து மாரியத்த கோயிலாண்ட ஆடணும் அங்க உள்ள ஆடணும் பகவான் கோயிலாண்ட எங்கதான் அங்கதான் அப்படி இந்த சிவபெருமானுக்காக ஆலயத்தை ஏற்படுத்தி அப்பனுக்காக ஒரு தெருக்கூத்து அப்படி இந்த நாடகத்துக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த சபையில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு உள்ளமடத்திற்குரிய அருமையன் தாய் தந்தை மார்களுக்கும் கனதரவான்களுக்கும் நாடக ஆசிரியர் பழையனூரை சேர்ந்த மதிப்பிற்குரிய உயிர் அப்பா சேகர் அப்பாவுடைய திருப்பாதத்திற்கும் செல்லகுப்பத்தை சேர்ந்த ரவி அப்பாவுடைய திருப்பாதத்திற்கும் இதோ மலை திருப்பத்தூரை சேர்ந்த வெங்கட்ராமன் ஆசிரியர் அவருடைய திருப்பாதத்திற்கும் இதோ உனக்குண்டா சொல்ற என்ன மாடி போன உங்ககிட்ட மாடி வச்சு போக முடியாது நானு அப்ப உங்ககிட்ட மாடி வச்சு மாடி வேலைக்கார பையனுக்கு என்னடா வாடா போலாம் தானே கூப்பிட உனக்கு கலெக்டர் நீ சார்னு கூப்பிடுவ மூஞ்சாரி மாதிரி பள்ளி வச்சு பாத்துக்கிறான் பாரு உனக்கும் அவனுக்கும் தமிழ்நாட்டுல பாக்கலடா எப்ப நான் வச்சு பாத்துக்கிறேன் இன்னையோட 21 வயசு உன்ன இந்த மாதிரி வளர்ந்து உன்ன மாதிரி மனுஷனே பாத்து கிடையாது நான் வீட்டுல கறல் மாடுனா ஒரு வேலைக்கு 5 லிட்டர் பால் கறப்பேன் உங்க அக்கா கறக்க மாட்டாடா என்ன பாரலாட்டங்கிறாளே போய் டீல பால் இல்ல அங்க மாமா சாய் ஜெயிச்சு காசு போயிட்டானு வண்டி ஆயிடுச்சு அங்க வந்து ஐத்திட்டு போலாம் பாக்குறேன் எவன் முன்னாடி கிடைப்பானோன்னு லோ லோ லோன்னு அணையுங்க மாலை போட்டுக்கிற இப்படியே போட போது கை ஓம் சக்தி அப்படி அனைவருடைய திருப்பாதத்திற்கு இந்த சின்னம் சிறியவன் என் மனம் கனிந்த வணக்கம் அப்படி இருந்தாலும் பின்னாடி வந்து நீ யாரம்மா எதனா தரசி கல்யாணம் வச்சோம் ஏன் உனக்கு தெரியாது நீ அத்தை மகனா மாமா மகனா சித்தாத்த பையனா பெரியத்த பையனா நீ வந்து குளி வெட்டி விட்டு 3 வயல் ஏறி நிற்கும் சரியான வாயிடு புண்டா என்னோட ஓடு நான் கற்புக்காரத்தியான
எனக்கு தெரியும். எப்படி? கனகவல்லி 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 அம்மா பேர் கனகவல்லி. நல்லா கனகமா இருக்கும். கணக்கா இருக்கும் கணக்கா இருக்கும். கணக்கமா இருக்கும் கணக்கா இருக்கும் எல்லாம் கணக்கில் தானே இருக்குது எல்லாம் கணக்கு பண்ணிக்குது. ஏழு மலை என்ன பண்றது? எங்க சமாச்சாரம் கனகவல்லி அது மட்டும் தான் விளக்கம். வெள்ளை பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய எங்க வீட்டுக்காரு அவரு யாரு தெரியுமா? அவர்தான்டா. அவர்தான் அவர்தான் என்னத்துக்கு அவர்தான் அவுத்து போடுறேன் அவர்தான்டா ஏழுமலை அவர்தான். அதாவது தின்னக்கலாம் கொஞ்சம் கூட கலராவே இருக்க மாட்டீங்களா? நீ என்ன கலராக்கிற நான் இருக்கிற கலர் போதும். அம்மா கலராக்கிற என் கையாழ கூட நீ இல்ல. சொல்லுவாங்க ஐயா சி ஓடி போய் எங்களை போய் சேர்த்து இப்படி இருக்காத. நீ அவரு சொல்ற அப்புறம் அவருக்கு காட்டுறான். நீ தானே சொன்ன அவருடா ஏய் அவரு அது அப்புறமா அவருன்ற அவரு என்ன ஓ என்ன திராவுத்த ஓ என்ன திராவுத்த சுனி சுனி இந்த மாதிரியா கமலா சுதனவா ஓ வெள்ளி படத்தை அண்ணன் வரக்கூடிய கமலாச்சுதன். ஏய் அவர் பேரை சொன்னா அவரு கால அழகும் அவரு கையா அழகும் அவரு பல்ல அழகும் கையில அழகு அழகு வச்சிருக்கணும். அவரை நான் கட்டி அழகு அவரு ஒரு அழகு அம்மா கிராக்கு ஆமா பூராமே கிராக்கு கிராக் ஓடி போச்சு. அந்த கிராக்கத்தை இந்த கிராக்கு வாங்கி என்ன பண்றது? அரிய போன கொண்டாந்து கட்டி வச்சிட்டாங்க. ஏதோ காலத்தை கிழவனா வச்சு வாங்கிருக்கிறேன். வெள்ளை பழத்தை ஆண்டு வரக்கூடிய சேர்த்து சித்திரை இது வந்து வெள்ளி படத்தை ஆண்டு வரக்கூடிய கமலாச்சுதன். ஆமா கமலாச்சுதனை திருக்கல்யாணம் செய்து எந்த விதமான குறைபாடும் கிடையாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமாண்டா. ஏன் உனக்கு என்ன போறாம? நல்லா இருக்கிறாங்க. ஏன்டா உனக்கு என்னடா? நல்லா இருக்கிறேன். இந்த அம்மா புண்ணியத்திலும் வாத்தியார் புண்ணியத்திலும் நல்லா இருக்கிறேன். எந்த விதமான குறைபாடும் கிடையாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு என்ன வேலை தெரியுமா? புள்ள கழிக்கிற வேலையா? இல்ல புள்ள வாங்குற வேலையா? ஒக்காயிட்டு அந்த விடு. இன்னும் இல்லடா அந்த பாக்கல இன்னும் இல்லடா கத்துக்க. எப்ப நீ போடா என் பங்கத்தை நீ ஒரு ஆளே வாங்கிடு போ. அப்படி இருந்தாலும் ஏதோ காரணம் தெரியவில்லை. மன்னவர் வறுமுடி உத்தரவு எங்க வீட்டுக்காரர் வந்திருந்தா என் கையை பிடிச்சி இந்த மகாராஜஸ்ரீ மகாக்கணம் பொருந்திய தாண்ட சமுத்திரத்தை சேர்ந்த சௌமியா என்று சொல்லக்கூடிய தங்கையாகப்பட்டது எமக்காக ஒரு ரூபாய் சன்மானமாக கொடுத்திருக்கிறது. அவர் குடும்பத்தில் மக்கள் சமூத்து மனச்சமூத்து குடிச்சமூத்து குபேர சமத்தா வாழ வேண்டும் என்று அந்த வெக்காளி அம்மனை பிரார்த்திகளுடன் சுபேஜி அப்படி இருந்தாலும் வீட்டுக்காரர் சொல்லிட்டு ஐயோ யாரா பொண்டாட்டிக்காரா? பொண்ணாது கபிலாதி யாரா பொண்ணாது கபிலாதி என்னுடைய மனைவி என் பொண்டாட்டி கிட்ட போனியா? பொண்டாட்டிய பாத்தியா இல்லையா? அது யாரும் காட்ட மாட்டேங்குது. என்னத்துல காட்ட நல்ல குணத்தை காட்டலையா? அதானா வந்துருச்சா? எங்க வீட்டுக்காரர் பார்த்தியா? அவர் என்ன சொன்னார்? ஏழுமலை ஒன்னு ஓ போட சொன்னாரு. ஏழுமலை அவர் பார்த்தா எப்படி இருக்கிறாரு? மூக்கி மீச மண்டில இருக்கும் மீச ஏழுமலை எங்க வீட்டுக்காரர் பார்க்கணும். எங்க மாமா வந்துட்டாரா பார்க்கணும். எங்க அத்தா வந்துருச்சா? என் சுவாமி வந்துருச்சா? அந்த நாய் வரும் முருகுது முருகுதா? போயிட்டு வரட்டா போயிட்டு வரட்டா போயிட்டு வரட்டா டாட்டா அது போடி மோத்த. ஓஹோ மன்னவா
எங்கடா போய் ஏறு? எங்க போய் ஏற? எங்க போய் ஏற? என்ன புட்டு நீ முன்னாடி என்ன பார்த்தா பின்னாடி சொல்லி காலியா இருக்குது ஆமாண்டா அவர் வந்து ஏறாரு பின்னால வந்து கம்முன்னு ஏறாரு அதான் நல்லா இருக்கு கம்முனு இருக்கு அப்ப நான் ஒண்ணு இல்லாதவனா? அதெல்லாம் கண்டுக்காத ஏத கண்டுக்காத ஏண்டா எதுக்கு புண்ணியம் எதுக்குடா புண்ணியம் எங்கன்னா கூலிக்கு போயிருந்தாலும் குருணிக்கு அறுத்திருப்பேன் வீணா தனிந்தாலும் வெடுக்கலா இருக்கும் நான் அடிக்க தடி பாத்தியாதே அவன் உள்ள வந்த பெட்ரோல் பாருனா கீழே தரையில போட்டுறான் அவன் என்ன பண்ண போறான் நீ தான் தப்பு பண்ணிட்ட செவத்துல சித்திரை எழுதி அப்படின்னா என்னடா தடியா செவுத்து வச்சு சித்திரை எதுனா என்ன உங்க செவரு நாங்க சித்திரை எழுதுறோம் ஓ நீ வரியா பவுர் தேடிக்கும் போ ஐயோ சாமி உட்காருங்க இப்படியே போ. தூக்குடா எதிரா தூக்குறா நீயா தூக்கு பாவர் தூக்குறாங்க ஏண்டா உன்னை பாவாடையா தூக்க சொன்ன தூள தூக்குடான்னு அது அவன் மேல சொல்லி தப்பு இல்ல நீ சரியா இருந்தா அவன் கிட்ட வருவானா அவன் சரியா கிட்ட வருவானா அவன் சரியா அவன் கிட்ட வருவான் வர மாட்டான் நீ சரியில்லை அப்புறம் வர கிட்ட சரிங்களா ஏண்டி பூச்சி இடம் கொடுக்காம உடம்புனா அப்படிதான் இருக்கும் அதெல்லாம் கண்டுக்கூடாது அப்ப நான் அம்மா முட்டி கட்ட நீ என்ன அடிக்கிற? என்ன கலவலி சாமி பார்த்த படிச்சா ஆமா எப்படி இருக்கு தெரியுமா எப்படி அது மட்டும் எந்த பதம் தங்கள் சித்தமே பாக்கியம் உங்களை ஒரு வார்த்தை கேட்டால் என்ன எதுவித காரணத்தால் ஐயா எதுவித காரணத்தால் ஏனோ சாதிமார்களை விடுத்து மனைவி கனகவல்லி அதிசீக்கிரமாக சபைக்கு வர வேண்டும் என்று உத்தரவு கொடுத்த காரணம் என்ன? உன்னை எல்லாரும் கழுத்தே தெரியுமா? எதற்காக? எனது அண்ணன் வரும்படி கட்டளை. ஒரு மூத்தாரு ஓ எங்க தாரிகா தூதர். ஓ யாரு? உங்க மூத்தாரு. மூத்தரா? ஐயோ இல்ல அப்படி கோயில் மூத்தர் கூப்பிட்டுறாரா? என்ன கூட கூப்பிட்டாரு. இல்ல ஆம்பளை சொன்னா எடை பண்ணிக்கிற அந்த ஆளு ஒண்ணும் செய்ய மாட்டாரா? மூத்தாரு யாரு செய்வாரு? டேய் ஆம்பளை அண்ணா எடை இருக்கிறா மூத்தர் என்ன அதெல்லாம் நான் முதல்ல சொன்ன குடும்பம்னா அப்படித்தான் இருக்கும் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போறோம். சரி அதனால் எனது அண்ணன் வரும்படி கட்டளை. சரி நீ ஒரு புறம் மாறு. போ ஓடியே போறதா? சரி வா சீக்கிரம் போய் வா. உனக்கு தேவை அந்த பீய பொண்ணாக ஆகி வருவோம். உன்னாக வேணும் பீ கொண்டு போய்
அதனால் என் அண்ணனை பார்க்க வேண்டுமானால் நான் தனிமையா போகலாமா? எனது தம்பி இருக்கிறான் கமலாச்சரன் அதனால் நான் சென்று விண்டவர்கள்